ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவிஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான சம்பவம். அதாவது நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருந்தேன், பிக் பாஸ் எப்போ டென்ஷன் ஆக போகிறாரு, ஏன்னா இந்த பிக் பாஸ் தான் இந்த கேமை நடத்துவார். அவர் சொல்லிட்டாரு ஆல்ரெடி, நீங்கள் பேசுகிற விஷயங்கள் மக்களுக்கு சென்றடையணும், அதனால தான் உங்களுக்கு 24 மணி நேரமும் மைக் கொடுத்துருக்கோம், சுற்றி கேமரா இருக்குது. இதுக்கு மேலே ஒளிவு மரவே கிடையாது. ஒளிவு மரவே நீங்கள் பிக் பாஸ் வீட்டுக்கு வெளியே வச்சுக்கோங்க. இங்கே நீங்கள் பேசணுன்னா இந்த மைக்கில் தான் பேசி ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லி கையெழுத்து போட்டு தான் உள்ளே வராங்க. பட் இருந்தாலும் இந்த சீசன் 9 பார்த்தீங்கன்னா அவரும் வந்துட்டு எத்தனையோ வாட்டி, கொஞ்சம் நெஞ்ச வாட்டி கிடையாது, எக்கச்சக்கமான வாட்டி மைக்கை ஒழுங்காக மாட்டுங்க, மைக்கை மறைச்சி பேசாதீங்க, செய்கை லாங்குவேஜில் பேசாதீங்க, குசு குசுன்னு பேசாதீங்க, இது மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லிகிட்டே இருந்தார். கேட்டப்பாடு இல்லை. அதுவும் கேப்டனுக்கிட்டே சொல்லிட்டு இருந்தார். கேட்டப்பாடில் கேப்டனே நேற்று நான் உங்களுக்கு ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருப்பேன், கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாமல் கேப்டனும் அரோராவும் வந்துட்டு பேசிகிட்டு இருக்காங்க. பக்கத்தில் இருக்க பிரவீன்ராஜ் சொல்லியிருப்பார். இப்போது நம்ம காலையில் வந்து ஒரு ப்ரொமோவில் பார்த்துருப்போம், பிக் பாஸ் வந்து இவரோட பதவி வந்து தூக்கியிருப்பார். என்ன காரணம்? இது ரெகுலராக நடந்துச்சு. எப்போ அவர் ஹைப் ஆனார், எப்போ டென்ஷன் ஆனார் பார்த்தா தலர் ரூம்லேருந்து வராப்பில் சார், யார், நம்மளுடைய துஷார் வெளியே வராரு. வரும்போதே ஏதோ பாய் பெஸ்டி அப்படின்ற மாதிரி வந்துட்டு, இந்த அம்மா வாயில் வந்து பாய் பெஸ்டி, லவ்வர், இந்த மாதிரி வார்த்தைகள் அதிகப்படியாக வரும். மற்றபடி கண்டென்ட்டை க்ரியேட் பண்ணுற மாதிரிலாம் வராது, அது உங்களுக்கே தெரியும். வராரா சரிங்களா? அவங்க வந்து கம்பருதிங்களை பேசியிருக்காங்க போல இருக்கு. இவர் வந்து என்ன பாய் பெஸ்டின்னு பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாரு. அப்போ வந்துட்டு நான் பாய் பெஸ்ட் தான்ப்பா, நீ தான் லவர்னு சொல்லிட்டு அவர் கலாச்சிட்டு கம்முன்னு வந்துடுறாரு. அதுக்கப்புறம் 2 பேரும் உட்காந்து குசு குசு பேசுகிறாங்க. ஒரு இடத்துல வந்துட்டு ஏய் வார்த்தை அளந்து பேசு அப்படின்னு நம்ம ஆள் சொல்கிறாரு. ஆனால் அது வரைக்கும் அவங்க என்ன பேசுகிறாங்கன்றது நம்ம காதில் கேட்கல. நம்மளும் வந்துட்டு ஏதோ வந்து இந்த என்ன ஊமை படத்தை வந்துட்டு பாப்பால உத்து பாப்பால அந்த மாதிரி பார்த்துட்ருக்கோம். நம்மளுக்கு இப்படி இருக்குன்னா இவ்வளோ காசு செலவு பண்ணி இவங்களுக்கு இவ்வளோ விஷயங்களாம் ஏற்பாடு பண்ணி டெய்லியும் சோத்தையும் போட்டு சம்பளத்தையும் கொடுக்குற அவருக்கு எவ்வளோ காண்டாக இருக்கும். அப்போ தான் வந்துட்டு டப்புன்னு துஷார், அவங்க ஒழுங்காக பேசுனா, சத்தமாக பேசுனா தானே உங்களுக்கு வந்து எவ்வளோ அளந்து பேசுகிறாங்கன்னு தெரியும், உங்களுக்கு பேசுகிறது கேட்டால் தானே அது மாதிரி எவ்வளோ அளந்து பேசணும்னு தெரியுன்ற மாதிரி கலாச்சி விட்டாப்புல சாரி பிக் பாஸ் அப்படின்றாரு. அதுக்கப்புறமும் ஒரு சம்பவம் நடக்குது, செம்ம டென்ஷன் ஆகிறாரு. எல்லாரையும் வந்துட்டு லிவிங் ஏரியாவுக்கு வர வைக்கிறாரு. சரிங்களா? அந்த லிவிங் ஏரியாவுக்கு வர வைக்கும்போது கூட பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் தான் வந்து உட்காந்துட்டு இருக்காங்க அந்த அவர் சொன்ன டைமுக்கு டக்குன்னு. அதுலேயும் வந்துட்டு கலாய்ச்சி அனுப்புகிறார். பார்வதி, திவாகர், ரம்யா, வியானா, சுபிக்ஷா, உங்களுக்கு நன்றி நான் சொன்னவொன்னே வந்ததுக்கு அப்படின்னு கலாய்க்கிறார். ஸோ சொல் பேச்சு கிழமை கொஞ்சம் கூட மரியாதை இல்லை. இந்த மாதிரி விஷயங்களால் அவர் டென்ஷன் ஆகிட்டு துஷாரை தப்பான்னு தூக்கிறாரு கேப்டன் பதவியிலேருந்து. வேறு மாதிரி சம்பவம். இந்த மாதிரி ஒரு கேவலமான ஒரு சம்பவம் வந்து எங்கேயுமே எடுத்து நடத்ததில்லை. அதாவது இது யார் கேவலம்னா துஷாருக்கு. இவர் வந்து உண்மையிலே வெக்கப்படணும். பட் இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறாரு தெரியல. உங்களோட கருத்தில் சொல்லுங்கள். பாய் நண்பரில்.